சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் மேம்பால பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் தமிழக பகுதியான பக்கிரிப்பாளையம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கடந்த 2011ஆம் ஆண்டு 12 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைக்கும் பணியை தொடங்கியது. 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் மேம்பாலம் கட்டும் பணி முழுமை பெறாததால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒரு 25 கிராமம் கிட்ட பெனிஃபிட் அடையும். அந்தாண்ட நம்ம கண்ணமங்கலம் போறதுக்கான வழி ஷார்ட் வே இதுதான். இதை முடிச்சு கொடுத்தா நம்ம பிடிஓ ஆஃபீஸ் போறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரீசைஸ் போறதுக்கும் எல்லாத்துக்கும் உகந்த இடம் இந்த பாலம். இந்த பாலத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கு 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பினை ஆலைக்கு கொண்டு செல்ல பெரும் சிரமம் இருப்பதால் மெதுவாக நடந்து வரும் மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 கிலோமீட்டர் தூரம் சுத்தின்னு தான் அரியூர் கண்டமங்கலம் வரணும். இப்ப இந்த பகிரிப்பாளையம் பாலம் கல்தர்மட்டு வழியா போறதுனால எங்களுக்கு எவ்வளவு ஒரு வசதி. இந்த மழை நாளுக்குள்ள இந்த பாலத்தை முடிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் இந்த மேம்பாலத்தை விரைவாக கட்டி முடித்தால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பயனடைவார்கள்.